Hey friends, welcome back to the channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு haul வீடியோ தான் பார்க்க போறோங்க. ஆமாங்க, Shein haul வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது subscribe the channel and press the bell icon so you will get the notifications. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்தியால நிறையவே இருந்தது. நிறைய பேர் அதில் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் நிறைய நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்தியாவில் அது இல்லை. அது ஒரு சைனீஸ் ஆப். ஸோ அதனால் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பட் அப்ராட்லலாம் இது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில ஐட்டம்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப 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 ப்ரைஸ் ஒர்த்தாக இருக்கும். கிளாத் ஆனாலும் சரி, இல்லை நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ் ஆனாலும் சரி, நம்மளோட ஆர்னமெண்ட்ஸ் ஆனாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் நம்ம எப்போவுமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதில் நிறைய ரிவ்யூஸ் இருக்கும், மோர் தென் 1000 ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு அந்த ஒரு கிளாத் எடுக்கிறீங்க, ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெட்டு தான் வாங்குறீங்க அப்படின்னா கூட அது கீழே வந்து நிறைய ரிவ்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு அந்த ரிவ்யூஸை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அதில் என்ன கமெண்ட்ஸ் இருக்குது, அந்த மெட்டீரியல் என்ன மாதிரி இருக்கும், பீப்புள் வந்து அதை வியர் பண்ணி ஷேர் கூட பண்ணியிருப்பாங்க பிக்சர்ஸை. ஸோ நீங்கள் அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கா, இல்லை வந்து லென்த் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் சரி, ஷூஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே அவங்க வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, சைஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை மெஷர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷெயினில் வந்து கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொலீக்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஷெயினில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ரமதான் டைமில் இங்கே வந்து நல்ல ஒரு சேல் போட்டிருந்தாங்க. மோர் தென் 2 KD ஐட்டம்ஸ்லாம் வந்து 500 ஃபில்ஸ் 600 ஃபில்ஸ் இங்கே உள்ள ரேஞ்சஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் பிக் சேல் போயிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த டைமில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பார்சலில் வந்தது ப்ராடக்ட்டு. ஆக்சுவலி வரும்போது கொஞ்சம் டேமேஜ் இங்கே கொஞ்சம் இதாக இருந்தது. சம்திங் அது வந்து டெலிவரி பண்ணுறவங்க கொண்டு வர்றப்ப அவங்க எடுத்துகிட்டு வர்றப்ப ஆச்சு. பட் எனக்கு எந்த ப்ராடக்ட்டும் டேமேஜ் எதுவுமே ஆகலை, எல்லாமே நீட்டாக வெல் பேக்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து பிளேசஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்பேக் அங்கங்கே வச்சுட்டு ரொம்ப பிளேஸை வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம இது வந்து தெரியுதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு ஹேங் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட பேக் எல்லாமே வந்து நீங்கள் வச்சுட்டு உங்கள் கபோர்டுக்குள்ளேயே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டஸ்ட்டும் ஆகாது. அந்த மாதிரி 2 சைடும் இருக்குமே. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 பேக் நம்ம வைக்கலாம். ஹேண்ட்பேக்ஸ் வந்து 6 ஹேண்ட்பேக்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம கபோர்டில் போட்டு வச்சிட்டோம்னா அது எந்த பிளேசஸ்க்கும் டிஸ்டர்பாகவும் இருக்காது, டஸ்ட்டும் எதுவும் ஆகாது. ஸோ நீட்டாக இருக்கும், நமக்கு பேகும் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இதோட ப்ரைஸஸ் வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு கிளியராக எனக்கு ரிமெம்பர் இல்லை. ஸோ நான் வந்து வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவை உள்ளவங்க நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆயில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி நம்ம நார்மல் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட ஸ்கேல்ப்லெல்லாம் வந்து நல்லா டீப்பாக அப்ளை ஆகிற மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆயிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து டபுள் பாயில் பண்ணி அந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணுறப்ப கூட இதில் அந்த ஆயிலை ஊற்றிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டீப்பாக ஆயில் அப்ளை ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணால் கூட நல்ல நம்ம ஹேர் கேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து 300 ஃபில்ஸ் இல்லை, ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் நான் இது வாங்கினேன். இதுவும் எல்லாமே இந்த ரமதான் ஆக்சுவலி நிறைய சேல் அதில் வரும், ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃப்ரைடே சேல், அந்த மாதிரி நிறைய சேல் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலில் தான் நான் இதுவும் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கினேன். ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் இதுவும். ஃபஸ்ட்டு வந்து நான் மஸ்கரா வாங்கினேன். ஆக்சுவலி நான் வந்து ஐக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து மஸ்கரா, ஐலைனர் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வாங்கி சேர்த்து வைப்பேன். ஸோ அதில் வந்து இந்த ப்ராடக்ட் நான் பார்த்து எனக்கு நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் இதுவும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியுது கிளியராக. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இதுவும் ப்ரைஸஸ் எல்லாம் கம்மி. ஆக்சுவலி மஸ்கரா போய் வாங்கணும்னா 4 KD 3 KD அந்த மாதிரி ப்ரைஸில் ஷாப்பில் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப கம்மி ரேஞ்சஸில் இருந்தனால இதுவும் நான் வாங்கியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்ராடில் இருந்தீங்கன்னா. இந்தியாவில் இப்போ இது இல்லை, பட் இந்தியாவில் நிறைய பேர் இது வாங்கி நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. அதனால தான் நான் இதுவும் வாங்கி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸு. நீங்கள் வந்து எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் உங்களுக்கு வியர் பண்ணலாம். ஒரு சுடிதாராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜீன்ஸ் டாப்ஸாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு எலிகெண்டான, அவ்வளோ சூப்பரானது. எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சஸ் ஆகும்.
ஸோ நான் வந்து நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் வந்து கொஞ்சம் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னும் நல்லா கிளியராக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வந்து நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த நெக் பீஸு இதுவும் நான் ஷெயினில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி நான் இங்கே நிறைய ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஈவன் வந்து நம்ம ஒரு காட்டன் சாரீ வியர் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த சாரீ இந்த நெக் பீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஒரு குட்டியாக இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஹெவி ஜுவல்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ரிச் லுக் இருக்கும். ஸோ நான் அதனால் வந்து இது பார்த்தப்ப ஷாப்பில் எல்லாம் கிடைக்கல. இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இந்த லாக்கெட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறதே வந்து மோர் தென் 3 kg 4 kg இருந்துச்சு. அவ்வளோலாம் கொடுத்து நம்ம வாங்கி இங்கே எங்கேயும் போகல, டியூட்டிக்கு போகிறோம், வீட்டில் இருக்கிறோம். இப்போது லாக்டவுன் அப்படி கொரோனா அப்படிங்கிறனால ரொம்பலாம் வெளியே போகிறதும் இல்லை. ஸோ அதனால வந்து அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வாங்க வேணாம். பட் அந்த டைமில் சேலில் சூப்பராக 1 kg கம்மியாக தான் எனக்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, எங்கேயும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் ஹெவியாக இருக்குது. பட் ரொம்ப 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 லெஸ் போடுறதுக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஆல்மோஸ்ட் நான் இந்த மாதிரி நிறைய வாங்கி என்னோடய கபோர்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஹூக் மாதிரி ஜுவல்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நான் சைடில் கபோர்டுக்குள்ளே வந்து இது பண்ணி அட்டாச் பண்ணி வச்சு நான் அதிலே வந்து ஜுவல்ஸ்லாம் போட்டு வச்சுப்பேன். ஸோ நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறப்பவும் ஈஸியாக இருக்கும். ஜுவல்ஸும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம ஏதாவது இதுக்குள்ளே போட்டு அடைச்சி சுற்றி வச்சுட்டு எடுக்கிறப்ப எங்கேயாவது ஒடியும், இல்லை எங்கேயாவது இதாகிடும், பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது எமர்ஜென்சியாக வெளியே போகிறப்ப எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறைய நம்ம வீட்லேயும் நிறைய நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இதுவும் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்து. ஸோ நான் இதுவும் நான் செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தால் சரியாகாதில்ல. உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேனோ அது நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் சொல்லணும். ஸோ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஈவன் நம்மளோட ஆர்ம்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட அப்டாமனுக்காக இருந்தாலும் சரி, இது வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இதெல்லாம் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணாமல் இது ரொம்ப வேணால் எங்கேயுமே நம்ம வச்சுக்கலாம், எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக கேரி பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து ஐ திங்க் 300 ஃபுல்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் நான் இது வாங்கினேன். பட் எனக்கு அக்யூரேட்டாக எல்லாத்தோட ப்ரைஸும் தெரியல. பட் நான் கட்டாயம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். மாதிரி ஒரு இயரிங் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து போடுறப்ப ஆக்சுவலி இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஸ்டட்டில் வந்து பேக்கில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் சின்ன ரப்பர் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்லேயும் இது சப்போர்ட் கொடுக்கும். சப்போர்ட் கொடுக்குறப்ப ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது, ரொம்ப இழுக்காது, உங்கள் காது ரொம்ப இழுக்காது. ஸோ இது வந்து இந்த ட்ரெஸ்க்கும் கொஞ்சம் மேட்சாக இருக்கும். பட் இந்த ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் லைட் கலர். ஸோ நான் இது வந்து ஹெவியாக நெக்குக்கு வந்து நான் ஹெவியாக போட்டிருக்கனால நான் வந்து இயரிங் வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தேன். இந்த மாதிரி இயரிங்ஸ் போடும்போது நம்ம நெக்குக்கு எதுவுமே போடாமல் பிளைனாக விட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்தனால நான் இதுவும் செலக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெக் செட் தான் வாங்கியிருந்தேன். நெக் செட்னு சொல்லவே முடியாது, ரொம்ப குட்டி, அவ்வளோ செகண்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு யூடியூபர்ஸ், நம்ம இந்தியாவில் உள்ள யூடியூபர்ஸ் வந்து எனக்கு கிளியராக ஆர்த்தி மேபல் அப்படின்னு நினைக்கிறேன், ஜெய்சி விக்டோரியா அண்ட் ஆர்த்தி மேபல், அவங்கள ஆர்த்தி போட்டிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்ககிட்ட கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கியிருந்தீங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க நான் ஷெயினில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இப்போ இல்லை சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்க போட்டிருந்தது நிறைய இதில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சதான் நான் இது வந்து நான் சூஸ் பண்ணி நானும் வந்து வியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நீங்கள் தெரியுதான்னு தெரில, ஆக்சுவலி அந்த நாட் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி ரப்பர் மாதிரி தான், இப்படி ரொம்ப இழுத்தீங்கன்னா உடஞ்சி வந்துடும் அந்த மாதிரி. பட் அந்த ஸ்கர்ட் வந்து நம்ம போட்ட அந்த இடத்துல அப்படியே அவ்வளோ ஸ்டிக்கியாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு ஹெவி இயரிங்ஸ் போட்டு இது மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோ எலிகெண்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஏதாவது ஒரு வீடியோவில் இது போட்டு காமிக்கிறேன். இது ஒரே பேக்கில் இந்த மாதிரி 2 ஸ்டட் இருந்தது. மார்பிள், நம்மளோட மார்பிள் டிசைனில் இருந்தது. எனக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் அது எதுக்காக நான் இதை அப்படியே காமிச்சேன்னா அவ்வளோ நீட்டாக வெல் பேக் பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டும் ஆல்ரெடி செப்பரேட்டாக பேக் பண்ணி இன்னொரு கவர்லேயும் அவங்க பேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க.
நான் வந்து இன்றைக்கி கேமராவை எங்கே பார்க்குறேங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா வந்து நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கிற எக்ஸைட்மெண்ட்டில் நான் என்னென்னவோ காமிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் அதை வந்து மன்னிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அவ்வளோ சிம்பிளாக வந்து நீங்கள் சல்வார்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அதே கலரில் பிளாக் கலர் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ரொம்ப பிடிச்சி ஆக்சுவலி அவ்வளோ நான் வந்து செலக்ட் பண்ணப்போ நினச்சேன் ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு இயரிங்ஸ் கொஞ்சம் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் பெரிய ஃபேஸ், கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கனால எனக்கு வந்து இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி உள்ளது டியூட்டிக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு போகிறப்ப இந்த மாதிரி குட்டியாக போட்டது நல்லாயிருக்கும். ஒயிட் யூனிஃபார்ம் கூட இதெல்லாம் போட்டு போனால் அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஓகே. பட் நம்ம வெளியே போகிறப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறப்ப கொஞ்சம் நல்ல ஹெவியாக போடுறது எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது நான் போட்டு பார்த்தப்ப. ஸோ நான் கட்டாயம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி போடும்போது இதோட வெயிட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் இந்த மாதிரி தொங்கி வராது. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா சென்டரில் இருந்தாலும் முன்னுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது இந்த மாதிரி தொங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரப்பர் அட்டாச் பண்ணி நீங்கள் பேக்கில் ஹூக் போட்டிங்க அப்படின்னா கட்டாயம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ப்ரைஸும் கம்மி, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங், இதுவும் வந்து ஒரு லைட் கலர். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இயரிங்ஸ் பைத்தியம் அப்படிங்கிறதுனால வாங்கியிருக்கேன். பட் எல்லாமே நான் வந்து அதிகமெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் கொடுத்து வாங்கலை. இந்த சேல் வந்ததுனால நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சேல் வர்ற டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. காற்றுள்ள அப்புறம் இது ஒரு இயரிங்ஸ். எனக்கு வந்து பிடிச்ச இயரிங்கில் இதுவும் ஒன்று. அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணுறப்ப எப்படி வருதோ என்ன மாதிரி வருதோ அப்படின்னு நினச்சேன். பட் சீரியஸ்லி இட்ஸ் வெரி சூப்பர். இதில் வந்து எந்த டேமேஜும் கிடையாது. எல்லாம் இந்த முத்து வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது ரெண்டும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை போடல. ஸோ ரொம்ப பிடிச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணது. இதுவும் நான் பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் யாராவது உனக்கு இது நல்லா இல்லை அப்படிலாம் சொன்னால் நான் இது பண்ண மாட்டேன். அது என்னோட ஒரு பேட் ஹேபிட்டா இல்லை என்னோட ஒரு குட் ஹேபிட்டான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று பிடிச்சி நான் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொருத்தங்க என்கிட்ட வந்து அது வந்து உனக்கு நல்லா இல்லை, நீ பிளாக்காக இருக்க, இல்லை உனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு அது பிடிச்சி நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எப்படியா இருந்தாலும் நான் வியர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் காமிக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பியர் நம்மளோட ஜிமிக்கி இல்லை, ஆக்சுவலி அதுக்கு கூட ஒரு சில்வர் பார்த்தோம்ல, அது மாதிரி இன்னொரு சூப்பர்பானது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப ப்ரிட்டி. ஆக்சுவலி எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் நீங்கள் இதை மேட்ச் பண்ணலாம். ஈவன் சல்வார், ஈவன் வந்து நீங்கள் குர்த்தி போட்டு ஜஸ்ட் ஒரு குர்த்தி போட்டு ஒரு ஜீன்ஸ் போடுறீங்க, சாரீ வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக அதோட ஒர்க்கு எல்லாமே எதுவும் டேமேஜும் இல்லை. அவ்வளோ நீட்டாக அவங்க பார்சல் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இது நான் கொஞ்சம் ப்ரஷஸ் இது பண்ணேன். மெயின்லி வந்து ஐ மேக்கப்புக்கு மட்டும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் கொஞ்சம் நான் ப்ரஷஸ் வந்து வாங்கினேன். என்கிட்ட நான் வந்து மாஃபியோட ப்ரஷஸ் எனக்கு வந்து கிடச்சிது. பட் அது வந்து பிராண்டட், ரொம்ப நல்ல ப்ரஷஸ். ஸோ சும்மா இப்போவே போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நான் ப்ரஷஸ் வாங்கினேன். பட் எனக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது நல்லாவே ஒர்த்து. இது வந்து எதுவுமே கலந்தெல்லாம் வரல. ப்ராடக்ட் நான் இதில் வந்து ஒரு 2 ப்ரஷ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லாவே இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் வந்து ரொம்பலாம் அதில் ஸ்டிக்கி ஆகியும் இருக்குல்ல. நல்லா நம்ம எப்படி நார்மல் ரொம்ப பிராண்டட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்தது. ஸோ இதுவும் வந்து ஐ திங்க் 1 kg சம்திங்க்கு நான் வாங்கினேன். ரொம்ப ஒர்த்தான ப்ரஷஸ். 1 or 2 ஐட்டம்ஸ். அவ்வளோதான். நான் ரொம்ப போர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு இயரிங்ஸ். இந்த தடவை நிறைய இயரிங் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு பிங்க் அண்ட் ஒயிட்டு. இதுவும் வந்து இது கொஞ்சம் ஹெவி. ஆக்சுவலி இந்த மெட்டல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பேக் ரப்பர் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காமெடி பண்ணுறேன்னா
ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் ஏதாவது ட்ரெஸ்ஸஸ்க்கு நான் மேட்ச் பண்ணி போடுவேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஐஷேடோ பேலட் வாங்காமல் இருக்க மாட்டோம். ஸோ ஒரு ஐஷேடோ பேலட், இந்த பெரிய பிராண்ட்லாம் அப்படிலாம் இல்லை, நியூட் மேஜிக்கல் என்னது லாங்மேனியா சம்திங் லாங்மேனி அப்படின்னு போட்டிருக்கு. நான் வாசித்தது கிளியராக கரெக்டானு தெரியல, பட் நியூட் மேஜிக்கல் அப்படின்னு இருக்குது இன்சைடில். அவ்வளோ நான் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்தனால எப்படி இருக்கும் நான் வந்து ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் நான் வந்து இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரு கோல்டு கலர் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல பிக்மெண்டேஷன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வேறையும் கலர்ஸ் இருக்குது, நல்லாவே பிக்மெண்டேஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு 4-5 மேட் கலர் இருக்குது. மேட் கலர் தெரியுதா? ஸோ டியூட்டிக்கெல்லாம் போகிறப்ப கொஞ்சம் லைட்டாக போட்டு போனால் இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஈவன் டியூட்டிக்குன்னு இல்லை, வெளியே போகிறப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் பொறுத்து, நம்மளோட மேக்கப் பொறுத்து நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது இதுவும் ஒரு நல்ல ஒரு பர்ச்சேஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் ஷெயினில் வாங்கியிருந்தேன். பட் நான் வாங்கின இதில் வந்து எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி பேக்கேஜும் ரொம்ப சூப்பராக இருந்தது, எந்த டேமேஜும் இல்லை. நம்மளோட ப்ரைஸஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒர்த்து, ஏன்னா ரொம்ப கம்மி சேல் போட்டிருந்தனால அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸஸில் இருந்தது. ஸோ நீங்கள் திரும்பவும் நான் அதை சொல்கிறேன், என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ரிவ்யூஸ் போய் பாருங்கள். நான் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நீங்கள் கட்டாயம் ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பட் நான் என்னோட மேக்ஸிமம் நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹால் வீடியோஸ் இல்லை ஸ்வாட்சஸ் வீடியோஸ், உங்களுக்கு வந்து பியூட்டி, ஹேர் கேர், மேக்கப், ஸ்கின் கேர் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கட்டாயம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அப்போ தான் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ ப்ளீஸ் டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அப்போ தான் வந்து நீங்கள் இன்னும் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் until then take care, bye.